இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்பிக்கையிலே உறுதியாயிருக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். இஸ்ரவேலை அரசாட்சி செய்த ராஜாக்களில் அநேகர் பொல்லாப்பை செய்தார்கள், அநேகர் ஜனங்களை வழிதப்ப பண்ணினார்கள். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவனாக காணப்பட்டான், நலமானவைகளை செய்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி அகற்றினான். மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்பதாக நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். அவனை போல ஒரு ராஜாவும் ஆண்டவரை நம்பவில்லை. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். அவன் நம்பிக்கையிலே உறுதியாய் காணப்பட்டான். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து வாழ்ந்தான். ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் அவன் கை கொண்டு நடந்து வந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து, கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுகின்ற தன்மையை பெற்று இருக்கிறார்களோ, அவர்கள் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து அவரையே சார்ந்து வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்றாட வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் நிச்சயமான ஒரு நம்பிக்கைக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் செயல்படுகின்ற பொழுது, நம்பி நாம் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நான் யாரை சார்ந்திருக்கிறேன், நான் யாரை நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து மிகுந்த கவனம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதனை நம்பி செயல்படுகின்ற பொழுது மனிதன் நம்மை ஏமாற்றி விடுகின்ற தன்மைகளை பார்க்கிறோம். எனவே எசேக்கியா ராஜாவை போல நாம் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தானியேல் கர்த்தர் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே, கர்த்தரையே நம்பி இருந்தபடியினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதை குறித்து நாம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலக வாழ்க்கையிலே நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இந்த உலக வாழ்க்கையிலே நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நம்பிக்கையிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்புவோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரையே சார்ந்து காணப்படுவோம். நாகும் 1:7 சொல்லப்பட்டபடி கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படியே நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிற அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம் மேல் கண்ணோக்கமாயிருந்து
நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.